பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 60:15. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று சொல்லி. நித்திய காலமாக உன்னை நான் மேன்மைப்படுத்தி மாட்சிமையாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறையாய் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை போல உன்னை நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் அழியாத ஒரு மகிழ்ச்சியாக உன்னை நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் மேன்மையான திட்டங்கள். அது நித்தியமானது, அழியாதது, நித்திய மாட்சிமை, தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி. இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட மேன்மையான ஸ்தலத்தில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். நாம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். காரணம், அவர் என்றைக்கும் அழியாத நித்திய கன்மலையாகிய தேவனாயிருக்கிறார். ஆகவே அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் தள்ளாட மாட்டோம், ஒரு நாளும் நாம் கீழே விழுந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி கொண்டே இருப்பார். நாம் அந்த கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது, அந்த நித்திய கன்மலையின் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அவர் நமக்கு தலைமுறை தலைமுறையாய் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக நம்மை வைப்பார். நித்திய மாட்சிமையாக நம்மை வைப்பார். காரணம், அவர் யெகோவா நித்திய கன்மலை. உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்மை சிறப்பாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைக்கிற ஒரு தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். காரணம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்களை நித்திய மாட்சிமையாய் ஆண்டவர் வைப்பார். அது மாத்திரமல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு பறந்து ஓடிப்போம். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை நீ பெற்றுக் கொள்ளுவாய். லட்சிக்கு பதிலாக
உங்கள் பாகத்திலே நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். இரட்டிப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் தருவார். மாத்திரமல்ல, நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நம்மை மகிழ்ச்சியாக வைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நித்திய மாட்சிமையாய் தலைமுறையாய் இருக்கக்கூடிய அழியாத மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். சஞ்சலம், தவிப்பு எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த நாளிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நித்திய மகிழ்ச்சி அடைந்து கொள்ள உதவி செய்யும். தலைமுறையாய் தங்கி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியினால் அவர்களை நிரப்பும். நித்திய மாட்சிமையினால அவர்களை நிரப்பி உயர்த்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. இரட்டிப்பான சுதந்திரத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாவதாக. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.